Hi students, welcome back to learning journey. நம்ம unless 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 அப்படிங்கிற வார்த்தையை நெகட்டிவில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, எதிர்மறையில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு வீட்டில் டிவி பார்த்துட்ருக்கு. அவங்க அம்மா ஒரே பிஸியாக இருக்காங்க, துவைக்கிறாங்க, பால் காய்ச்சுறாங்க, பாத்திரம் தேய்க்கிறாங்க, வீடு கூட்டுறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் முன்னாடியே அவங்க அந்த குழந்தைக்கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப நேரமாக அந்த குழந்தை டிவி பார்த்துட்டு, இங்கே பாரு, நீ படிக்கலைன்னா அப்புறம் மார்க் ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்கலைன்னா, படித்தா பாஸ் ஆகலான்னு பொதுவில் சொல்லுவாங்க. ரொம்ப நேரமாக உட்காந்து டிவி பார்த்துட்டு படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிடுவேன் அப்படி தானே திட்டுவாங்க இல்லையா? ஃபெயில் மார்க் வாங்கிடுவேன் அப்படி தானே சொல்லுவாங்க. படிக்கவில்லை என்றால், அந்த இல்லைங்கிறத இந்த இடத்துல நெகட்டிவ். அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்டு அப்படின்னா, ஒர்க் ஹார்டுன்னு அர்த்தம் இல்லை, ஒர்க் ஹார்ட் பண்ணவில்லை என்றால் அர்த்தம். அன்லெஸ்னால் நோ அப்படின்னு அர்த்தம். ஒர்க் ஹார்டுனா நல்ல கடின உழைப்பு, பண்ணவில்லை என்றால். அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்டு, அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்டு you will get fail mark only அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ கடின உழைப்பு பண்ணவில்லை என்றால் ஃபெயில் மார்க் தான் வாங்குவ. யூ வில் கெட் ஒன்லி ஃபெயில் மார்க். இல்லை பாஸ் மார்க் வாங்க மாட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் கடின உழைப்பு பண்ணவில்லை என்றால் யூ வில் நாட் கெட் பாஸ் மார்க். உனக்கு பாஸ் மார்க்கு கிடைக்காது. கெட்னா பெறுவது, கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நீ நல்லா சாப்பிட்டீன்னா நல்லா ஹெல்த்தியாக இருப்ப, நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருப்பேன்னு பொதுவாக சொல்லுவாங்க வீட்டில் இல்லையா? சாப்பாடு போடுறப்ப அதுக்கு இஃப் பாசிட்டிவாக சொல்லுவாங்க இல்லையா? இஃப் யூ ஈட் வெல், நல்லா சாப்பிட்டீங்கன்னா, இஃப் யூ ஈட் வெல் யூ வில் பி ஹெல்த்தி. நீ ஹெல்த்தியாக இருப்பாய், ஆரோக்கியமாக இருப்பாய். இப்படியே ஒரு மாதமாக சொல்லிகிட்ருக்காங்க. சரின்னு இட்டுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிற குழந்தைய பார்த்து எரிச்சலோட அம்மா என்ன சொல்கிறாங்க? நல்லா சாப்பிட்லன்னா அப்புறம் உனக்கு நீ ஹெல்த்தியாக இருக்க மாட்ட அப்படிம்பாங்க. அன்லெஸ் யூ ஈட் வெல் அப்படின்னா, அன்லெஸ்னால் இல்லை என்றால் அர்த்தம். அன்லெஸ் யூ ஈட் வெல், நன்றாக சாப்பிடவில்லை என்றால் யூ வில் நாட் பி ஹெல்த்தி, நீ தேக ஆரோக்கியத்தோடு இருக்க மாட்டாய் அப்படிம்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். தயவுசெய்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா? ஏன்னா ஏகப்பட்ட வியூஸ் குவியுது, பயங்கரமாக குவியுது. எல்லோரும் விரும்பி பார்க்குறீங்க. அந்த பட்டன் அமுத்தினாதான் எத்தனை பேர் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எத்தனை பேர் இதில் விருப்பமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் நிறைய சொல்லித்தர முடியும். அது உங்களுக்கு பலனளிக்கும் இல்லையா? Please try.